அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் மிக வலுவாக பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வரப்போகிறார். அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் செவ்வாய் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. ஏற்கனவே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதைவிட நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்துல அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்க முடியும் என்பதை சூரியன் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை கணிசமாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் லட்சியத்தை நோக்கி பயணிப்பதோடு அவற்றை எளிதில் அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரங்க. அரசு உதவிகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அஷ்டமத்தை விட்டு ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுவதால் உற்சாகத்தோடு எந்தவிதமான பணியையும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜென்மராசியில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க. குரு பகவான் ஜென்மராசியில் வக்ரம் அடைந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் இருப்பது, ஜென்மராசியில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தடையின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் வருமானத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியடைய செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறதுங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சங்கட நிறைந்த காரியங்கள் இந்த தருணத்தில் மறைந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுக்கென தனி இடத்தை பிடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை இந்த கார்த்திகை மாதம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் குருவின் வக்ரமானது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சனி
10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி பல்வேறு வகையான பணிகளை செம்மையாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக உங்களை தேடி வரும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக சிந்தனை சற்று கூடுதலாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய். 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல புதிய முயற்சிகள்ல பெரிய அளவிலான நிச்சயமான குறுக்கீடுகள் எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அவற்றை எளிதில் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான அடுத்த கட்ட நகர்விற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திட்டமிட்டு யூகம் வகுத்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதே சமயம் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத இடம் மாறுதல், வீடு மாறுதல் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சிகள் நீங்கள் நினைத்ததை விட எளிதில் கைகூடக்கூடிய யோகம் உண்டுங்க. திருமண தடைகள் விலகும். திடீரென நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயின் அமைப்பு நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மாணவ மாணவரின் நினைவாற்றல் அதிகரிக்கும். பயிற்சியும் முயற்சியும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீண் விரைய ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரப்போகிறது. அது மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி புதன் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் திறன்பட செய்து அதை லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.